நீ வந்தா ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க சாங் வந்து இப்போ ரீசெண்டாக ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. ஸோ இன்ஸ்டாகிராமே ஓப்பன் பண்ணாலே ரோஜா 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 தான் வருது ஒரு 2-3 நாளாக. ஸோ அந்த வீடியோ க்ரியேட் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு குயிக்காகவும் ஷார்ட்னஸ் ஸ்வீட்டாகவும் நம்ம சேனல் நம்ம பார்த்துடலாமா? அதுக்கு ஜஸ்ட் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க ஒரு லைக்கை தட்டி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்கா மறக்காமல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோங்கனாக்கா நம்ம எடிட் பண்ணுற பிக்கு வந்து பண்ணாக்க நம்ம பேஞ்சை கன்வெர்ட் பண்ண போகிறோங்க. ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப் வந்து பண்ணாக்க இந்த அடாப் எஸ்எஃப் தான். இந்த ஆப் வந்து பண்ணாக்க ப்ளே ஸ்டோருக்கு ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது வந்து பண்ணாக்க சைன் அப் பண்ண சொல்லும். உங்களோட இமெயில் கொடுத்து வந்து பண்ணாக்க நீங்கள் சைன் அப் பண்ணிங்க. ஓகே, உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து பண்ண இப்படி தான் இருக்கும். இதில் இந்த இடத்துல ரிமூவ் பேக்னு ஐக்கன் இருக்கா, ஜஸ்ட் அந்த ஐக்கன் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஃபைல் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, அதுவே சூப்பராக வந்து பண்ணாக்க பேக்கண்டு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இப்போ கீழே டவுன் இருக்கா அது கிளிக் பண்ண வந்து பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் இந்த ஆப் வந்து பண்ணாக்க நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப் வந்து பண்ண நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோங்கனாக்கா இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற ஒரே ஒரு ஃபண்ட் தான். ஜஸ்ட் அது எப்படி உங்கள் ஐட்மோஷனில் இன்புட் பண்ணுறது நம்ம பார்த்துடலாமா? அது கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஏதோ ஒரு சைஸில் ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணாக்க சைடில் டெஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் நேம் ஷோ தான், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்க கீழே ஒன் ஃபாண்ட்ஸ் இருக்கும், ஜஸ்ட் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க கீழே வந்து பண்ண ஃபாண்ட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மற்றும் மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணாக்க சைடில் டவுன் இருக்கும். இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டோ பண்ண ஃபாண்ட் இருக்கும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே ஃபண்டு தான் முன்னாடி சொன்ன மாதிரி, ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணல போதும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு உங்கள் ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டோடைய அப்ரிஷியேட் லிங்க் வந்து 18 கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ஐட்மோஷனில் வந்து பார்த்தினாக்க நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்க உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி தான் வந்து பண்ணாக்க ஷோகம். இதில் ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் வந்து பண்ணாக்க கொடுத்துட்டேன். ஜஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதும். ஸோ எப்படின்றது நம்ம பார்த்துடலாமா? ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் இன்போர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கனாக்கா இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் கேமரா ஆப்ஷன் வந்து பண்ணாக்கா ஆஃபில் தான் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்கா நான் மை ஆர்ட்னு வந்து பண்ண கொடுத்துருக்கேன். நீங்கள் இதுதான் கொடுக்கணும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச டெஸ்ட்டை வந்து பண்ணாக்க இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு அந்த மை ஆர்ட் அண்ட் டெஸ்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே டெஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச நேம் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க உங்களுக்கு இதுக்கப்புறம் இப்போ தான் ஷோகம். இதில் எப்படி பிக் ஆட் பண்ண நம்ம பார்த்துடலாமா? கீழே வந்து பண்ணாக்க ஒரு கார்ட்டூன் இமேஜ் இருப்பாருங்க பாயோட பிக்கு, ஜஸ்ட்டு அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலர் ஃபில்டர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைடில் ஸ்டார் ஐக்கன் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் பேஞ்சை கன்வெர்ட் பண்ண சொன்னேன் பாருங்கள், அதில் நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு மேலே ப்ளஸ் இருக்கா அதை கிளிக் பண்ணல போதும், கரெக்டாக அந்த எஃபெக்ட் தகுந்த மாதிரி இந்த பிக் ஆட் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு உங்களோட பிக்கு கொஞ்சம் சரி ஆகலைனாக்க அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் அசென்ட் பண்ணி ஆட் பண்ணி விட்டுருக்குங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். எப்படி நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி சூப்பராக உங்களுக்கு கிடச்சிடுச்சா? நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இதில் கேளுடைய பிக் வந்து பண்ணாக்க நான் கார்ட்டூன் இமேஜ் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதுதான் ஆட் பண்ணவும் இல்லை, உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிக்கு இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் இருந்தால் அவங்களோட பிக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி உங்களுக்கு சொல்லிடுறேன் குயிக்காக. ஸோ அதுக்கு இந்த இடத்துல பிக் ஒன்று குரூப் இருக்கா அந்த குரூப்பை நான் செலக்ட் பண்ணிட்டு எடு குரூப் வைக்கிறேன். ஜஸ்ட் கீழே அந்த இமேஜ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கலர் கூட்டும் ஸ்டாரிங் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த பிக்கை நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு மேல் ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த பிக் ஆட் ஆச்சா? நெக்ஸ்ட் வந்து பண்ண அப்படியே பேக் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு உங்களோட பிக்குக்கு தகுந்த நீங்கள் அசென்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள்.
அந்த பிக்கு சேஞ்ச் ஆச்சா? இதே சமயத்தில் அடுத்தடுத்த குரூப்பில் வந்து பண்ணாக்க நீங்கள் பிக்கு வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ எல்லாமே நீங்கள் எடிட் பண்ண பின்னாடி மேலே சூப் பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் எடிட்டில் சூப் பண்ணிங்கனாக்க இந்த வீடியோ வந்து பண்ணாக்க எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதாங்க வீடியோ. எப்படி இருக்கேன், நல்லா இருக்கா? ஸோ நான் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு போங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் have fun guys. வட்டா.